நம்ம வந்து நவ திருப்பதிகளில் இரண்டாவது ஸ்தலமான சந்திரனுடைய ஸ்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடிய புராண காலத்து பெயர் வரகுணமங்கை, தற்போதைய பெயர் நத்தம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய விஜயாசர் மூலவர் வந்து விஜயாசர் பரமபதநாதர் அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு மாற்று பெயர். இந்த வேத வித்து அப்படிங்கிற ஒரு பிராமணர் என்ன பண்ணுறாரு, தாய் தந்தையருக்கு குருவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முடிச்சுட்டு திருமாலை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு ஆசனதை அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ திருமால் வந்து ஒரு வயோதிகராக வேடம் அணிந்து அவர்கிட்ட வந்து, இந்த இடத்துல தவம் இருக்காத, பக்கத்தில் சத்தியம் மகேந்திரம்னு சொல்லி 2 மலைகள் இருக்குது, அந்த 2 மலைகளுக்கு நடுவில் இந்த வரகுணமங்கைங்கிற இடத்துல போய் தவம் இருக்க சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி அந்த வேத வித்து பிராமணர் என்ன பண்ணுறாரு, இந்த வரகுணமங்கை அப்படிங்கிற இடத்துல வந்து தவம் இயற்றி திருமாலவருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும்னு கேட்கும்போது, உன்னுடைய திருவடியை தவிர வேறு எனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்குறார். அதனால் அவருக்கு முக்தி கொடுத்த ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குது. இன்னொரு வரலாற்று சம்பவம், ரோம மகரிஷி தன்னுடைய சிஷ்யரான சத்தியவானோடு அங்கே உள்ள தீர்த்தக்கரைக்கு போகிறாரு. அங்கே எதிர்கரையில் ஒரு மீனவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கார், மீனை பிடிச்சி காய வச்சுக்கிட்டு இருக்கார். அப்போது இந்த சத்தியவான் வந்து என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு, இப்படி ஒரு பாதகம் இருக்குமா, அவனுக்கு என்ன ஒரு கதி கிடைக்க போகுது, இவன் எப்படி கொலை பாதகத்தை செய்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு நற்கதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே கரையேறி வந்து ரோமச முனிவர்கிட்ட சொல்கிறார். கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க. எதிர்கரையில் உள்ள அந்த மீனவன் வந்து இறந்துடுறான். உடனே இவர் விட்ட அந்த சாபத்தை உடனே அங்கே புஷ்பக விமானத்திலேருந்து, தேவலோக விமானத்திலேருந்து வர்ற தேவதூவர்கள் அவனை வந்து அழைச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே சத்தியவான் கேட்குறாரு, என்ன அவனுக்கு இவ்வளோ பெரிய பாதகத்தை செஞ்சுருக்கான், அவனுக்கு போய் சொர்க்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ரோமச முனிவர் அவருடைய ஞான திருஷ்டியில் அவருடைய அந்த மீனவனுடைய நிகழ்வுகளை பார்க்குறார். அப்போ முற்பிறவியில் விதர்ப்ப நாட்டு அரசனாக இருந்து பல நல்ல காரியங்களை நல்ல நிகழ்வுகளுக்காக செலவு செஞ்சுட்டு ஒரு தவறான நட்பு சேர்க்கையினால் சில தகாத செயல்களை செஞ்சதனால் ஏற்பட்ட சாபந்தான் அவன் இந்த பிறவியில் மீனவனாக பிறப்பதற்கு காரணம். அவன் முன் ஜென்மத்தில் பண்ணின அந்த புண்ணியமும் இந்த வரகுணமங்கைங்கிற ஊரில் இறந்ததுனால அவனுக்கு ஏற்பட்ட முக்தி அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்கிறார்.